ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா கியூமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆன்லைன்ல நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது வீட்டுக்காக. அதுல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. சரி, ரிவ்யூ நல்லா இருந்ததுன்னு வாங்கியிருக்கேன். அந்த பொருள் நீங்க வாங்கி நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இல்லை அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் ரிட்டர்ன் போட முடியும். ஓகேவா? நான் நிறைய பொருள் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன், நிறைய பொருள் ட்ரையல் பார்க்கல இதுல, அதனாலதான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பதான் யோசிச்சேன், இந்த ஆலிவ் கிரீன்ல கோல்டன் நம்ம ஏன் ட்ரை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிச்சேன். இந்த கலர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இதுக்கு வந்து ஒரு செல்லோ டேப், ஃப்ரண்ட் அண்ட் பேக் செல்லோ டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம இப்படி ஃப்ரிட்ஜில், நம்மளோட இன்டீரியர் மாடலர் கிச்சனில் அந்த மாதிரி இது ஒட்டிக்கலாம். இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பேஜ் கவர் இருக்குல்ல, கார்பேஜ் கவர் வந்து நம்ம இப்படி ரவுண்ட் இதெல்லாம் வரிசையாக அப்படி வச்சுக்கிட்டோம்னா, இதில் போட்டுக்கிட்டோம்னா இந்த ஓட்டாவிலேயே ஒரு கார்பேஜ் கவரை இங்கே நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேவா? ஒன்னொன்னா இழுத்துட்டே இருந்தோன்னா அது வந்துனே இருக்கும். அந்த மாதிரி வந்து நீட்டா ஏஸ்தட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வீட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் குப்பை கவர் யூஸ் பண்ணுவேன், அதுக்காக வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு சொல்லுங்க. அங்கிட்டு பார்த்துட்டே இருக்காரு, இதெல்லாம் ஒரு பொருள் நீ காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு ஏஸ்தட்டிக்கா இருக்க வேணாமாப்பா, என்ன குப்பை மேட என்ன போட்டு சொல்றியா? அம்மாவும் பையனும் ஏஸ்தட்டிக்ன்ற வேர்டை இப்போ லேட்டஸ்டா புதுசா கண்டுபிடிச்சிட்டு அதுதான் சொல்லுங்கிறாங்க. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா நீங்க ஏஸ்தட்டிக்கா இல்லையாப்பா? உங்க மூஞ்சி பாத்தீங்களாப்பா கண்ணாடியில ரெண்டு பேரும்? சைட்டுக்கு போய் எப்படி வந்து காஞ்சு கருவாடா வந்து தெரியுமா? என் ஃபேஸே கருப்பாயிடுச்சு. கிரௌப்ரஸ்க்கு கருகருன்னு இருப்போம் போல நானே, எனக்கே கவலையா இருக்குது. அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளும் கொஞ்சம் நீட்டா டீசெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த கவர் இதை பார்த்தாலே அடுத்தது திட்டுவாரு, இது என்னப்பா கேரி பைன்னு பாக்குறியா? இது கடையில ஒரு ஓட்டை இருக்கா? நம்ம கேரி பேக் எல்லாம் வாங்குவோம் தெரியுமா? கேரி பேக் எல்லாம் வரும் தெரியுமா? நமக்கு சின்ன சின்ன கேரி பேக் எல்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணி வைப்போம், சிலிண்டர் சந்திலையும் அடுப்பங்கார சந்திலையும் அங்க சந்திலையும் இந்த சந்திலையும் அதை டப்பாக்குள்ளேயும் நம்ம போட்டு வைப்போம். அது என்ன பண்ணணும்னா நாளடைவுல மறந்துடுவோம். அந்த மாதிரி கேரி பேக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த ஓட்டையில இருந்து ஒண்ணுனா உருவிக்கணும். ஓகேவா? பாக்குறாரு, எல்லாம் ஒரு சாமானம் இப்படி எல்லாம் விக்கிறாங்களா, நானே பார்த்து வாங்கிட்டுப்பா. இது ஓ வா, இப்படி கூட இருக்குதா டெக்னாலஜிக்கலி, அது ஏதோ ஒண்ணு மீம்ஸ்ல வரும் அந்த மாதிரி. இது அதுல வந்து இது 2 தான் வாங்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால 2, இது 99 rupees. ரேட்லாம் ஒரு சிலதெல்லாம் தெரிஞ்சு சொல்றேன்னு தெரியாது எனக்கு தெரியல. இந்த 2 தான் பேர் இருக்கு, அதனால இதை வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் அமேசான் கஸ்டமர்ஸ் தான். இது வந்து இந்த கேரி பை வந்து நான் ரிவ்யூ பண்றதுக்காக நான் வாங்கினேன். ஆக்சுவலா பிரியா மகேஷ் ராஜாக்கு ரிவ்யூ பண்றதுக்காக வாங்கினேன் கடைசி வரைக்கும். ஆனா இதை வந்து நான் ரிவ்யூவே போடல, ஷார்ட்ஸ் வீடியோவே என்னால எடுக்க முடியல. இது என்ன பை சொல்லு, யூரின் பேக் இருக்கு. இது என்ன தெரியுமா? சப்பாத்தி மாவு செய்யுது. இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா சப்பாத்தி மாவு, தண்ணி, உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை இப்படி பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா எங்கப்பா ஏதோ இங்க ஒட்டும், சரியா? ஓ இப்படி ஏதோ தெரியல, சரியா? அப்படி ஒட்டிக்கிட்டு இதை நம்ம இப்படி போட்டு கீழே போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு உருண்டுட்டாயிருமா. சரி, ஓகே, ரிவ்யூ பண்ணலாம்னு வாங்கி வச்சேன். பட் அதை யூஸ் பண்ணல. அந்த காலத்துல எங்க அம்மா எங்க ஆயாலாம் ஒரு பாத்திரத்துல மாவை கொட்டி அதுல உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி கையிலேயே பிசைஞ்சிருந்தாங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனால தான்ப்பா இதெல்லாம் ஒரு பொருள்னு சொல்லி அமேசான்ல டைப் போட்டு வித்து கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் இப்ப ஏன் ஒட்ட மாட்டேன்னு தெரியல, இது என்ன கண்ட்ராவின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது நான் வீடியோ பார்த்து பிரியா மகேஷ் ரிவ்யூ போடுறேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரிவ்யூக்காக வாங்கின ப்ராடக்ட். சப்பாத்தி மாவு பேசுறதுக்கு 100 அந்த ஓனர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்போம். அப்புறம் இந்த கம்பி எதற்காக சொல்லு பார்ப்போம். கொஞ்சம் சிசர் எடுத்துன்றாங்க, நல்லா இருக்கும். இதை வந்து மேக்னெட்டு. ஓகேவா? இது ஃபுல்லா மேக்னெட்டு. இந்த மேக்னெட் என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல நம்ம ஏதாவது இரும்புலையோ இந்த மாதிரி மேக்னெட்டை இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த ரோல் இருக்கு தெரியுமா, இந்த ரோல் இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோல் நம்ம இப்படி இழுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலுக்கு போனா
உச்சா போயிட்டு கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ எடுக்கிறாங்களே அந்த மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. சரி, இது நம்ம அங்க போனா நம்ம அடிக்கடி வந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன புதுசுல வந்து நம்ம பழப்பழம் வச்சுட்டு போகிறோம். அதாவது ஒரு மாசத்துக்கு அந்த ஒரு மாசத்துக்கு இது பீக்கோ யூஸ் ஆகும். இல்ல அந்த கவர் இருக்கிற வரைக்கும் இது வந்து நம்ம அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா, கொஞ்சம் டீசென்ட்டா, கொஞ்சம் வந்து அழகா இருக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சிருக்கிறேன். இது அந்த ஃப்ரிட்ஜில் புதுசா வாங்குற ஃப்ரிட்ஜை அதை நாசம் பண்றதுக்கு சைட்ல ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடுத்தது வந்து இது வந்து எங்க மாட்டுறதுன்னு தெரியல, பட் ஆனா பின்னாடி இடம் மாட்டுறதுக்கு அப்புறம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துன்னு போகணும். அந்த கார்பெண்டர் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு இது எங்கன்னா மாட்டுறதுன்னு கேட்கணும். நானும் எடுத்துன்னு போகணும்னு டெய்லி நினைக்கிறேன். நான் எடுத்துன்னு போக முடியல, மறந்துடுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட தொடப்பக்கட்டை ஸ்டாண்டு. ஐயோ, இது இந்த தொடப்பக்கட்டை ஸ்டாண்டு, தொடப்பக்கட்டை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்பு, அதுக்கப்புறம் இந்த இது ஒட்டரை அடிக்கிற குச்சி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இதுல மாட்டி வச்சுக்கிறது டீசெண்டா, வெளில தெரியாம இருக்கிறதுக்காக இதை வந்து மாட்டுவாங்க. அந்த மாதிரி இது இப்படின்னு நினைக்கிறேன். எது தலைக்கலாம்? எஸ், இப்படி தொடப்பக்கட்டையெல்லாம் இதில் மாட்டிக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து அந்த இது என்னது வீடு துடைக்கிற குச்சியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த இதில் இப்படி மாட்டி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இது நான் எடுத்துன்னு போய் அந்த அண்ணாட்ட கொடுத்து இதை எங்கேயாவது மாட்ட சொல்லணும்னு பார்க்குறேன். வெளியில அதான் பின்னாடி பேக் சைடில் மாட்டிக்கலாமா? நினைஞ்சிடாது மலையில நம்ம தான் ஷீட் போட்டுருவோம்ல, எங்கன்னு தெரியல. ஆனால் பட் இது எங்கேயாவது மாட்டணும், அது எங்கே மாட்டுறதுன்னு தெரியல. இனிமேல் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்காக வந்து இதை வாங்கியிருந்தேன். இது யாருனாலும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது எனக்கு வந்து டவுட்டு தான். இதில் தொடப்பக்கட்டையை மாட்டி கழட்டி எடுத்து நம்மளாவது செய்யறதாவது வையால போகுதான்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்னாலஜிக்கலாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் சரி என் வீட்டை வந்து அழகா ஏஸ்தட்டிக்காக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் யூஸ் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டுக்காக இது இல்லை, இது அது வேற, அது காணும். அது எங்கே இருக்கும் எனக்கு நான் காட்டுறேன். இது வந்து நம்ம நிறைய நான்ஸ்டிக் வாங்கியிருக்கோம்ல, என்கிட்ட நான்ஸ்டிக் வந்து கரண்டி இல்லை, அதனால இந்த செட்டு அப்படியே போட்டேன். இந்த கரண்டிகள்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. ஏன்னா நான்ஸ்டிக்லேயே வந்து நான் எல்லாத்தையும் செய்ய மாட்டேன். நிறைய சில்வர்ல ஸ்டீல்ல வந்து கடாய் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் என்கிட்ட ஆல்ரெடி. ஒரு சில இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது வறுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நல்லா கறி வந்து பறக்கின மாதிரி அதில் தான் ஒட்டாம வரும். அதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2 போயிடுச்சு. அந்த 2க்காக தான் நான் ஆல்டர்னேட்டிவா வாங்கினேன். அதுக்காக யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த கரண்டி யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கு, ஸ்டீலை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதனால இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக இதை வாங்கி வச்சிருந்த ஒரு செட்டு வேணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஓடுது ஆன்லைன்ல வாங்கினேன். இந்த பொருள் தான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினேன், ஓகேவா. ஆனா இது வந்து டேமேஜா எனக்கு வந்தது. சரி டேமேஜா வந்துருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்டா கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் வந்தது. சரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்தவுடனே சரி அமுச்சு விட்டுட்டு 2ஐயும் கொடுப்பாங்கன்னு பார்த்தா 1 தான் கொடுத்தான். ஆனா பேமெண்ட் எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஆனா இது அவங்க வாங்கிட்டே போகல. இது எப்படி தெரியுமா, இப்படி மாட்டிக்கணும், இப்படி எடுக்கணும், செவரில் இப்படி நம்ம வாலில் இப்படி மாட்டிக்கணும், இப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி டெக்னாலஜி இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டுறது கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம ஒட்டிக்கணும், இது லாக் பண்ணிக்கிறது நம்ம டைல்ஸ்ல, அந்த மாதிரி இது. ஆனா நானும் நிறைய தடவை இது கம்ப்ளைண்ட் பண்ண வந்து யாருமே வாங்கிட்டு போல. இதுவே இங்கே கடந்துகிட்டே இருந்தா சரி ஓகே. இப்போ பார்த்தேன் நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு நம்ம பிரிக்காம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தேடும் போது கண்ணில் தென்பட்டுச்சு. இது வந்து பாட்டில் கழுவுறதுக்காக, டம்ளர் கழுவுறதுக்காக வாங்கினேன். இங்கே நமக்கு இது போட்டோன்னு வைங்களேன், இது நம்ம கைக்கே கிடைக்காது. ஆனால் இது வந்து நல்ல ப்ராடக்ட், இது நல்ல ரிவ்யூ இருந்தது. நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல ரிவ்யூவும் கொடுத்துருந்தீங்க. நிறைய யூடியூப், இன்ஸ்டால எல்லாம் இது வந்து ட்ரெண்டிங்காக போயிருந்தது. இது வந்து 180 டிகிரி கழுவுற ப்ரெஷ்ஷு, பாட்டில் ப்ரெஷ்ஷு. இது அங்கே வச்சிருந்தேன். இதுவும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன் நானே. சரி இதெல்லாம் யூஸ் பண்ணல, சரி நம்ம புது வீட்டுக்காக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவோம், அப்படியே புதுசாக இருந்தேன்னு சொல்லிட்டு தேடும் போது தான் இந்த அபூர்வ பொருள் என் கண்ணில் கிடச்சிது, ஓகேவா. இது வந்து யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க.
ஆனா பட் இது 800 rupees வாங்கினது நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா ரெண்டு தடவை திருப்பி போட்டாங்க. அதனால இது வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை. டப்பா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இல்லை. தயவு செய்து இது யாரும் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த அபூர்வ பொருள் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இதுவும் வந்து அந்த வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டர். இப்படி லைட்ரு பாத்தீங்கன்னா தெரியும், சார்ஜ்ல போடுறது இப்படி. ஓகேவா, இந்த மாதிரி இப்படி வரும். அதுக்காக இதுவும் வந்து நம்ம புது வீட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது டபுள் சைட் டேப்பு நான் வாங்கி யூஸ் பண்றதுக்காக வாங்கினேன். பட் இது நல்லா யூஸ் ஆகுது. இது நம்ம கார்ல வந்து எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பாக்ஸ் இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஓடினே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகும் முன்னாடி உட்காந்து. அதனால சரி இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம செவுத்துல வந்து டபுள் சைட் டேப் ஒட்டும் போது என்ன ஆயிரும்னா செவுத்துல பெயிண்ட் அப்புறம் அந்த பட்டி எல்லாமே சேர்ந்து உறிஞ்சு வந்துடும். ஆனா இது வந்து அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது. அப்புறம் நம்ம ஏதாவது நம்ம வால்ல வந்து இந்த மாதிரி லேமினேஷன் ஷீட்ல எல்லாம் வந்துட்டு ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு பசையெல்லாம் ஒட்டியிருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த ஹாப்பி பர்த்டேக்கெல்லாம் ஒட்டினப்போ பசையெல்லாம் பயங்கரமா ஒட்டிக்கும். அது வரவே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுப்போம். அந்த மாதிரிலாம் இது நமக்கு டஃப்பாக இருக்காது. இது பிரிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒட்டியிருக்கும். அதனால நான் கார்ல இப்போ டிஷ்யூ பாக்ஸ் ஒட்ட வச்சுருக்கேன். நல்லா தானே பாரு, ஸ்ட்ராங்காக தானே இருக்கு. அது இந்த ஒரு இதுதான் இது வாங்கினேன். இது வந்து இன்னும் யூஸ் பண்ணல, கொஞ்சம் தேவைங்கும் போது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாள் கனவு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வீட்டுல எதையுமே வாங்கல, ஆசைப்பட்டது எதையுமே வாங்கல. நமக்குன்னு ஒரு கால நேரம் வரும், அந்த கால நேரத்துலதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைராகியமா வச்சிருந்து இப்பதான் வாங்கினேன். எல்லாம் கேவலமா வைப்பீங்க, இதுக்கு இத்தனை வருஷமா நீ வெயிட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. என்னது பாத்தீங்கன்னா இந்த டீ காஃபி சுகர் டப்பா இந்த மாதிரி வாங்கி அப்படியே அங்க ப்ரொஃபைல் டோர்ல வந்து கண்ணாடி டோர்ல அடுக்கி வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இது வந்து சரி இப்பதான் கிடைச்சது, இதை வாங்கி வச்சிருப்போம். போனோம்னே இதை கழுவுறோம், இதுல சர்க்கரையும் டீ தூளும் காப்பி தூளும் கொட்டி அங்க முன்னாடி அடுக்கி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இதை வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து இதெல்லாம் 700 600 என்னமோ தான் இதெல்லாம் பாக்ஸ் ஃப்ரீ. ஓகேவா, இது ஒரு அதிசய பொருளா. அதுக்கு அடுத்தது அதிசய பொருள். இந்த அதிசய பொருள் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஆனா யூஸ் இல்லையான்னு தெரியல. பட் சரி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இது என்னன்னா டிஷ் வாஷர், அந்த இது லிக்விட், இது சைனா ப்ராடக்ட். இப்படி அமுத்துனா அப்படின்னா நமக்கு லிக்விட் மேல வரும், அதை எடுத்து வாஷ் பண்றது. இதுல நம்ம லிக்விட் ஊத்திக்கிறது. இதுல ஒரு பம்பு இப்படி எது என்ன சொல்லுவாங்க, இப்படி கையில அமுத்துனா வரும், ப்ரெஸ் பண்ணா வெளியில நமக்கு லிக்விட் வரும். இதுக்குள்ள நம்ம தண்ணியோ லிக்விடோ இந்த இதுக்குள்ள கலந்து ஊத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு லிக்விட் இங்க மேல வரும். வரது அதை தொட்டு பாத்திரம் வளர்க்கறது. நம்ம எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில கொடுப்பாங்களே பிரியாணி டப்பா, அதுலதான் வந்து நாங்க வந்து பாத்திரம் தொலைக்கின்னு இருக்கிறோம். அதுலதான் ஊத்தி வச்சுட்டேன். சரி இதுக்கப்புறம் போயிட்டு 10,000 ரூபாய்க்கு என்னோட சிங்க் வந்து 13,000 ரூபாய் 14,000 ரூபாய்ப்பா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10,000 மேலதான் வாங்கினேன். அந்த சிங்க் வாங்கிட்டு பிரியாணி டப்பால நான் ஊத்தி லிக்விட் ஊத்தி தொடச்சிருந்தேன்னா கேவலமா இருக்காது. அதனால டீசெண்டா இது வாங்கிச்சுக்கேன். ஆனா இது வாங்கி ஏதாவது யூஸ் இருக்கா, எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்பதான் இதெல்லாம் வாங்குறேன், இதுக்கெல்லாம் கால நேரம் வருங்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மேட்டு, கால் மிதி. எங்க ரூமுக்கு இது வாங்கினேன். சாரி, இப்ப பிரிச்சோன்னா எடுத்துன்னு போக முடியாதோ. கால் மிதி ஃப்ரெண்ட்ஸ், புதுசு இருக்குது. இங்க பாருங்க, இது வந்து என்னது வழுக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆன்டி ஸ்கிட்டாகாம இருக்கிறதுக்கு ஆன்டி ஸ்கிட் அந்த மாதிரி. ஓகேவா, இது வந்து நம்ம கீழே போட்டோம் அப்படின்னா தண்ணி இருந்தா கூட நமக்கு இது வழுக்காது. மேல கால் வச்சா புசுன்னு இருக்கும். கேட்டா அதுக்கு நம்ம ரூம் அதுல எவ்வளவு டஸ்ட் படியும் தெரியுமா? என்ன பண்றது, நம்ம ரூமுக்கு அப்படியே ஏஸ்தட்டிக்கா இருக்கணும்ல, பார்க்கும்போது எல்லாரும் அழகா இருக்கணும்ல, அதுக்காக வாங்கினேன். இதை மேபி நம்ம பெட்ல இருந்து அங்கதான் வைக்கணும். இன்னைக்குதான் கேட்டேன், அதுக்கு கார்பெட் மாதிரி லென்த்தா வாங்கிக்கலாம், இந்த பக்கம் அந்த பக்கம். இது என் பக்கம் போடுறதுக்கு நான் கேட்டேன், ஏப்பா நீ எந்த பக்கம் பார்த்து தூங்குவ அப்படின்னு. எனக்கு தெரியும் ஆல்ரெடி எந்த பக்கம் தூங்குவாருன்னு எனக்கு தெரியும். சரியா, எதுக்கும் சரி ஒரு சந்தேகத்துல கேட்போம் அப்படின்னா அந்த பக்கம் தான் கை காட்டினார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சரி ஓகே நம்ம பக்கம் இதெல்லாம் போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த மேட் நல்லாவே நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி ரிவ்யூவும் பார்த்துருக்கேன். இது என்னன்னா இதுவுமே அதே மாதிரிதான்,
ஆன்டி ஸ்கிப் என்னப்பா இது கருங்க வாயிலே நுழைய மாட்டேங்குது. ஆன்டி ஸ்கிட் ஆகாம பாத்துக்கோ. அவ்வளவுதான் பாத்துக்கோ. இருப்பது கச்சா கச்சா சவுண்ட் வாயிலே நுழைய மாட்டேங்குது கருமம். இது பாத்ரூம்ல போடுறதுக்கு இதுதான் இதாகாம இருக்குது வழுக்காம இருக்கிறதுக்கு. இது எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் இஞ்சிக்கும் அந்த மாதிரி. இது பாத்ரூம் மேட்டு 4 ரூமுக்கு வேணும்ல 3 ரூமுக்கு வேணும்ல. நம்ம ரூமுக்கு மட்டும் பழக்கலன்னு வாங்கிட்டு இவங்க ரூமுக்கு இது வாங்கிட்டேன். எல்லாத்துக்குமே 3 வாங்கிட்டேன். போனவனே போறோம் எடுத்து போடுறோம். ஓகே இது நல்லா ரிவ்யூ இருந்தது. இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், தனியாகவும் கையில வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் எனக்கு கிச்சன்ல வந்து லென்த்தியா எப்பயுமே நான் கிச்சன்ல நிற்கும் போது நான் மேட்டு போட்டு தான் நிற்பேன். எனக்கு அந்த வெறுங்காலில் அங்கே நிற்கிறது யாவும் பிடிக்காது. ஏதாவது மேட் இருந்தா கூட தள்ளி விட்டுப்பேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்காக வந்து ஒரு லென்த்தி மேட்டா நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து கிச்சன்ல வந்து கொஞ்சம் லென்த்தியா மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னு நீங்க பின்னாடி பாப்பீங்க. குக்கிங் டைம் இது வந்து லென்த்தா இருக்கும். அவ்வளோ பெருசு லாங்கா தான் இது வரும். நம்ம சமைக்கும் போது நேரா நிக்கிறோம்ல அந்த நேர் ஃபுல்லா வந்துடும். இது வந்து ஷிங்கு கிட்ட நிக்கிறப்போ இது போடுறதுக்கு அந்த மாதிரி இது ஓகேவா. இந்த மாதிரி லாங்கா இது பண்ற மாதிரி இதுவுமே பார்த்தேன். இதெல்லாம் ஒன்னே தான், மெட்டீரியல் ஒன்று தான். பட் ஆனால் லென்த்தா இருக்கும், ஸ்கிட் ஆகாது. நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா ஸ்கிட் ஆகாது. அதுக்காக ஓகேவா. அடுத்த அதிசய பொருள், இதெல்லாம் அதிசய பொருள் கிடையாது, இதெல்லாம் வந்து நார்மல் பொருள் தான். ஏன்னா என் ஃப்ரிட்ஜ் பெரிய ஃப்ரிட்ஜ், அதுக்கு தேவையா அதுலயே ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கேப்பா. அப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம் வாங்குற காசு கொடுத்து? அந்த ஃப்ரிட்ஜ்லயே அவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோரேஜ் கிடையாது, சின்ன சின்ன பாக்ஸ் தான். டப்பாவா தான் இருக்குது. அந்த டப்பாக்குள்ள நம்ம டப்பால போட்டு தான் வைக்கணும். அந்த டப்பாக்குள்ள டப்பா போடுறியா? டப்பா தான் போட்டு வைக்கணும். என்ன 6 பாக்ஸா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது 6 பாக்ஸ். இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா அப்படி போட்டு அழகா டீசெண்டா வைக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கா. இதெல்லாம் கம்மி ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், 350 அந்த மாதிரி தான் வருது. 6 டப்பா கொடுக்குறாங்க இந்த மாதிரி. இது எனக்கு தேவை அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் பெருசா இருந்தா மட்டும் பத்தாது சரியா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு பொருள் வேணும். பொருள் இந்த மாதிரி பொருள் இருக்கும், அதனாலதான் ஓகேவா. இந்த கண்டெய்னர் ஆல்ரெடி நான் ஒரு கண்டெய்னர் வாங்கி லென்த் கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு, அது நிறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வீட்டுல ஒரு கண்டெய்னர் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்துட்டு இதுவுமே அதே கண்டெய்னர் தான். இது வந்து அது வந்து என்னன்னா அந்த மாதிரி கண்டெய்னரா, லாங் கண்டெய்னரா, இதை எடுக்கிறதுக்கே ஒரு வழியாகும் கூட. இது இந்த மாதிரி அழகான இந்த கண்டெய்னர் இப்படி போட்டுக்கிறது. இதுல வந்துட்டு ஏதாவது லெமன், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம். அதுக்காக இந்த கண்டெய்னர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபுட்டு மீதி ஆயிடுச்சு, ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வைக்கிறது. எல்லாம் ஏஸ்தட்டிக் பர்பஸ் தான், யூஸ் ஆகுது யூஸ் ஆகலை, பட் ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்காக வாங்கி வச்சிருக்கேன். யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஏஸ்தட்டிக் இதுலயே போட்டு இந்த அதிசய பொருளை இதுலயே வச்சிருவோம். எல்லாம் அதிசய பொருள் தான். எனக்கு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, நமக்கு வீடு நமக்குன்னு ஒரு கிச்சன் வந்தா இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அந்த ட்ரீம் தான் ஓகேவா. இதுவுமே அதே தான், கண்டெய்னர் தான், ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய போட்டு வச்சிருந்தாங்க பார்த்தேன். ஏதாவது கான்கீனு அந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதுதான் போட்டு வைக்கிறது தான். இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வந்து அடாப்டா இருக்கும். இப்படி வைக்கும் போது லெமன் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கும்போது இப்படி நீ நேராக வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இது ஒரு 6 டப்பா அந்த மாதிரி கிடைச்சிது. அதனால இதையும் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் 3 தான் வாங்கியிருக்கேன். ஏதாவது நம்ம ஸ்டோரேஜ் நம்ம போட்டு வைக்கிறதுனா கூட ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கிச்சன்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உப்பு, பருப்பு டப்பாலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜுக்கு தான் வரும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிசய பொருட்கள்ல வந்து எந்த பொருட்கள் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்கு,
எந்த பொருள் நான் வாங்கினதுல யூஸ் பண்ணி நல்லா இல்லை அப்படிங்கறத ரிவ்யூவிங் கரெக்டா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நிறைய வந்து ரிவ்யூஸ் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்க இதை வாங்கணும், இதெல்லாம் பண்ணோம், நல்லா இல்லை, நீங்க இதை வாங்காதீங்க அப்படின்றது நிறைய விஷயம் சொல்றீங்க. நீங்க சொல்றத பேஸ் பண்ணி நாங்க நிறைய விஷயங்கள் நாங்களுமே வாங்காம வேற மாத்தி எல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லா எங்களுக்கு இருந்திருக்கு. நாங்க போடுற வீடியோஸ் 1-2 உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அதிசய பொருட்கள் இல்லாம இந்த 2 அதிசய பொருட்கள் வந்து பக்கத்து ஆபீஸ்ல மாட்டிக்கிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் டெலிவரி கொடுக்க சொன்னா பக்கத்து வீட்டுல எங்கேயாவது கொடுங்கன்னா பக்கத்து ஆபீஸ்ல கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் ஒரு பக்கத்து வீடு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி அங்க கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில அது வந்தவொடனே அது ஓபன் பண்ணி காட்டுறேன். அதுல 1 அதிசய பொருள், இன்னொன்னு வந்து ஆர்டினரி தான். அது 2ம் நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அதிசய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது அரிசி நம்ம போட்டு வைக்கிற ட்ரம்மு. பட் ஆனா இதுல 10 kg பிடிக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பிடிக்குதோ அதை குட்டி வைப்பா. ஆமா, ஏன்னா இது கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். என்னோட அரிசி டப்பாவை பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கும் அந்த பக்கெட்டு. அதனால சரிட்டு இது வந்து அந்த ட்ராலில நம்ம இப்ப இழுக்கிற மாதிரி இந்த இதா பாக்ஸ் வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது எப்படின்னு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு. நீங்க யாருனாலும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு அப்படி போடுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் வெயிட்டிங். இது வந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறேன். இந்த ட்ரே வாங்கியிருக்கிறேன். இதுலயே வந்துட்டு என்னன்னா அடியில அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வர மாதிரி இருக்கிற மாதிரி இது வாங்கியிருக்கேன். இது ஒண்ணு. இது ரொம்ப பெருசா வந்துருக்கு. இது சின்னதா வரும்னு எதிர்பார்த்தா இது பெருசா வந்துருக்குது. இது பெருசா வரும்னு பார்த்தா இது சின்னதா வந்துருக்குது. தெரியல எவ்வளவு கேஜி. இல்ல அது எந்த இடத்துல வைக்கிறதுக்குப்பா? வெளியில வைக்கிறதுக்கு. வெளியில வைக்கிறதுக்கு, ஓபன்ல வைக்கிறதுக்கா? வைக்கிறதுக்கு இது இல்லையா? அவ்வளவுதான். இது முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னன்னா, அதுக்கப்புறம் இப்ப காலையில ஒரு 3 பொருள் அதே மாதிரி அதிசய பொருள் வந்தது. இது ஒரு சிசர் வாங்கினேன். இது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றது, அப்புறம் கீரைஸ் எல்லாம் கட் பண்றது இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நம்ம உள்ள வைக்கிறதுக்கு, இது டேபிள் மேல வாஷ் பண்ணி வச்சா தண்ணி எல்லாம் இதுல வடிஞ்சு இதுல ஊத்தின்னு இருக்கும். தண்ணி கீழே அசிங்கமா தண்ணி பாட்டில நிக்காது. அதுக்கப்புறம் இது எல்லார் வீட்லயும் வச்சிருக்கீங்க. சரி, நாங்களும் வாங்கி வச்சுக்கிறோம். ஃபால் சீலிங் துடைக்கிறதுக்கு. இது மாதிரி லென்த்தா இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே ஒட்டடை ஃபால் சீலிங் எல்லாம் தொடச்சுன்னு இருக்கிறதுக்கு. காலையில இருந்துச்சா இதுதான் டெய்லி ஒரு வேலை. ஒவ்வொரு ரூமா டெய்லி எடுத்துக்கோ. வாரத்துல 7 நாள் 7 ரூம் துடைக்கிறதுக்காச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க. ஓகே, பாய்.